அந்த படம் முழுக்க ஃபாரின்ல தான் இருக்கணும். அந்த லவ் இன் தி ஆஃப்டர்நூன் சொல்லிட்டாங்க, ஹாலிவுட் படத்தோட ரீமேக்கு. ஸோ அதனால ஃபுல்லா வெளிநாட்டிலே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா படம் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து பிரான்ஸ்ல. அப்போ வந்து ஹீரோயின் யாரு அப்படின்னு யோசிக்கும் போது இப்போ பிரான்ஸ்ல ஒரு படம் எடுக்கிறோம், பிரான்ஸ்லேயே பிறந்து வளர்ந்த மாதிரி ஒரு பொண்ணை காட்டணும். அப்போ அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு வெளிநாட்டுக்காரங்க மாதிரியே இருக்கணும். இப்போ யாரை நடிக்க வைக்கலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 148 பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஹீரோயினுக்கு அப்புறமா அவங்க சாய்ஸ் பண்ணது தான் வந்து ஹன்சிகா மோத்வானி. ஆக்சுவலாக ஹன்சிகா மோத்வானியை கண்டுபிடிச்சது பிரபுதேவா தான். இந்த படத்து மூலமா அவர் தான் அறிமுகப்படுத்துறதா இருந்தார். ஆனால் இந்த படம் ரிலீஸ் தாமதமாயிட்டே இருந்தனால அவங்க நடிப்பில் மாப்பிள்ளை படம் வந்து மாப்பிள்ளை மூலமா அவங்க அறிமுகமாயிட்டாங்க, தனுஷோட மாப்பிள்ளை மூலமா. ஆனால் அவங்க அறிமுகமாக வேண்டிய படம் எங்கேயும் காதல் தான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நடிச்சது. ஆனால் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியாது, ரொம்ப கியூட்டா நடிச்சிருப்பாங்க, ரொம்ப பப்ளியா நடிச்சிருப்பாங்க. எல்லா விதமான சீன்ஸும், அந்த ரொமான்டிக் சீன்ஸும் சரி, அந்த ஒரு சைல்டிஷ்னஸான சீன்ஸும் சரி, அப்புறம் மெச்சூரிட்டியா பிஹேவ் பண்ற ஒரு, நமக்கே ஹன்சிகாவை பார்க்க பாவமா இருக்கும், இப்படி ஒரு பொண்ணு இருக்க மாட்டாளா அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா ஒரு பிளே பாய், அவன் மேல ஒரு காதல், அவர் அந்த பண்ணக்கூடிய சில காமிக்கலான சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களோட ஃப்ரெண்டா ஒரு பையன் வருவான் பொத்து பொத்துன்னு, அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஹன்சிகாவை ஃபிக்ஸ் பண்ணி பிரான்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த படத்துல வந்து நெஞ்சில் நெஞ்சில்னு ஒரு பாட்டு வரும், அதெல்லாம் வந்து கிரீஸ்ல ஷூட் பண்ணாங்க. நெஞ்சில் நெஞ்சில் பாட்டை பத்தி சொன்னோன்னே ஞாபகம் வருது இன்னொரு பாட்டு வரும், நங்க. அந்த பாட்டுல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அதை பார்க்கும்போது என்ன நினைச்சேன்னா, ஃபாரின்காரங்களே தமிழ் பேச வச்சுட்டாங்கடா மாசு அப்படின்னு நான் நினைச்சேன். அதுதான். ஸோ அந்த படத்துல வாலி அவர்களும் தாமரை அவர்களும் நிறைய பாட்டு எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த நெஞ்சில் நெஞ்சில் பாட்டை கிரீஸ்ல ஷூட் பண்ணாங்க. அப்புறம் இன்னும் சில பாடல்கள் நியூசிலாந்துல ஷூட் பண்ணாங்க. ஒட்டுமொத்தமா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 95% வந்து ஃபாரின்லயே ஷூட் பண்ணப்பட்ட ஒரு படம். இது வந்து பிரபுதேவாவுக்கும் ஃபர்ஸ்ட் டைம், ஜெயம் ரவிக்கும் ஃபர்ஸ்ட் டைம். ஓவரால் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி முழுக்க முழுக்க ஃபாரின்ல ஷூட் பண்ண படங்கள் 1-2 தான் நம்ம விரல் விட்டு எண்ணிடலாம். இன்னொன்று, நிறைய வெளிநாடுகள் வந்து இந்த டூரிசத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக படங்களுக்கு வந்து சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பயன்படுத்தி இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த படம் வந்து எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் ரிலீஸ்க்கு ரொம்ப தாமதமாச்சு. ஒரு கலவையான விமர்சனம் இருந்தாலும் படம் வந்து பாடல்கள் எல்லாமே ஹிட்.